هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله يهذبنا نعمل به كتاب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. தேசிய தௌஹீத் இஜ்திமா மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர்களே, இந்நிகழ்வில் அத்வைத கொள்கையும் அதன் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இங்கே உரையாற்றுமாறு எமது சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த வேண்டுகோளுக்கிணங்க இத்தலைப்பை மிகவும் ஆழமான முறையிலே உங்கள் மத்தியில் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அத்வைத கொள்கை என்றால் என்ன என்பது பற்றி பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று எமது நாட்டில் தலைவிரித்தாடும் ஒரு பயங்கர கொள்கையாக காட்சி அளிக்கின்றது. இக்கொள்கை இலங்கையில் 25 வருடங்களுக்கு முன்பு காத்தாங்குடியில் முன்வைக்கப்பட்டது. அதை எதிர்த்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா ஃபத்வா வெளியிட்டது. ஆனால் பிரச்சினை அத்துடன் முடிவு பெறவில்லை. மாறாக அப்பிரச்சினை மேலும் ஒரு வடிவத்தை பெற்றது. அத்வைதத்தை அறிந்தவர்கள் தொழத் தேவையில்லை, நோன்பு பிடிக்க தேவையில்லை, ஹஜ் செய்ய தேவையில்லை என்று இக்கொள்கை விரிவடைந்தது. இக்கொள்கை ஆரம்பமாக மருதமுனை நகரிலே அறிமுகப்படுத்தப்பட்டு படிப்படியாக காத்தாங்குடி ஏனைய பகுதிகளுக்கு சென்றடைந்தது. இக்கொள்கையை காத்தாங்குடி மக்கள் வன்மையாக எதிர்த்தார்கள். அதன் காரணமாக 100% இக்கொள்கை அத்வைதமும் அதனுடன் பிறந்த தொழுகை நிராகரிப்பு கொள்கையும் அடக்கப்பட்டது. என்றாலும் ஏனைய பகுதிகளிலே இது ஆரம்பித்திருப்பதாக செய்தி அறிந்த சகோதரர்கள் இக்கொள்கையை பற்றி இம்மாநாட்டில் விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று கருதினார்கள். அத்வைத கொள்கையை அரபிலே வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்வார்கள்.
அதை நாங்கள் தமிழிலே எல்லாம் அவனே என்று சொல்லலாம். அதை பாரசீக பாஷையிலே ஹமவூஸ்த் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் பேந்திசம் என்று சொல்வார்கள். எல்லாம் அவனே என்றால் இறைவன் படைப்பினங்களை படைக்கவில்லை, அந்த படைப்பினங்களின் வடிவங்களில் உருவங்களில் தோன்றினான் என்று நம்புவதுதான் அத்வைத கொள்கையாகும். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவைகளையும் அவன் படைக்கவில்லை, அவன் இந்த பிரபஞ்சத்தின் வடிவில் தோன்றினான், காட்சி அளிக்கின்றான் என்று நம்புவதுதான் வஹ்தத்துல் வுஜூத் அல்லது அத்வைத கொள்கை அல்லது எல்லாம் அவனே என்ற கொள்கை அல்லது பேந்திசம் அல்லது ஹமவூஸ்த். இக்கொள்கை மனித இனத்திலே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இக்கொள்கையை நாங்கள் இஸ்லாம் அல்லாத வேறு நாகரிகங்களிலே காண்கின்றோம். உதாரணமாக கிரேக்க தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அல் ஃபல்சஃபா அல் யூனானியா, அந்த கிரேக்க தத்துவத்திலே எல்லாம் அவனே என்ற அந்த அத்வைத கொள்கை காணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று எமது அயல் நாட்டிலே தோன்றிய இந்து கலாச்சாரம், இந்து தத்துவத்திலும் எல்லாம் அவனே என்ற கொள்கை காணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று தற்போது ஈரான் என்று அழைக்கப்படக்கூடிய பாரசீக தத்துவத்திலும் அத்வைத கொள்கை இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அரபு நாட்டிலே உள்ள, குறிப்பாக மக்காவிலே உள்ள அரபிகள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்ற காரணத்தினால் இத்தத்துவங்கள் மக்காவிலே பிரவேசிக்கவில்லை. எப்பொழுதும் இன்னொரு நாகரிகத்தில் இருந்து ஒரு தாக்கம் பெறுவதாக இருந்தால் முதலாவதாக எழுத்து வடிவிலேயே அந்த தாக்கம் ஏற்படுவதை நாங்கள் காண்கின்றோம். மக்காவாசிகள் எழுத படிக்க தெரியாதவர்கள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்பதனால் அவர்கள் இந்த தத்துவத்தை பற்றி மக்காவாசிகள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் விக்கிரக வணக்கம் மாத்திரமே அல்லது விக்கிரக வணக்கம், ஜின்கள் வணங்குவது போன்ற அந்நிய வஸ்துக்களை வணங்குகின்ற வணக்கமே அவர்களிடத்திலே இருந்து வந்தது. அதனால் அரபிகள் மத்தியிலே ஆரம்ப காலகட்டத்தில் அத்வைத கொள்கை இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவை அவர்களுக்கு முன்வைத்து விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். இக்கொள்கையை வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்வார்கள். அல் வுஜூத் என்ற சொல்லை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் தோற்றம் என்று சொல்லலாம். தோற்றம் ஒன்றுள்ளது, தோற்றம் பெற்றது ஒன்று இருக்கின்றது. அல் வுஜூத் என்றால் தோற்றம், அல் மௌஜூத் என்றால் தோற்றம் பெற்ற வஸ்து அல்லது ஒரு பொருள் என்று படும். அவர்கள் இங்கே பாவிக்கும் போது வஹ்தத்துல் வுஜூத், தோற்றம் ஒன்று என்று பாவிக்கிறார்கள். தோற்றம் என்று சொன்னால் உருவாகுதல், கைனூனா, வஹ்தத்